திருப்பணிகள் திட்டத்தினால் பலர் பயனடைந்துள்ளனர். குரல் நினைவு விழாவில் கவிஞர் பேரா பெருமிதம். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை குழந்தை இயேசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடந்த திருக்குறள் திருப்பணிகள் திட்ட 30வது வார நிகழ்ச்சியில் திருக்குறள் திருப்பணிகள் திட்டத்தால் பலர் பயனடைந்துள்ளனர் என பயிலரங்கு குழு தலைவர் கவிஞர் பேரா என்ற ராஜேந்திரன் பேசினார். கன்னியாகுமரி முனையில் அமைக்கப்பட்டிருக்கும் வள்ளுவர் சிலை வெள்ளி விழா நிகழ்ச்சியின் போது தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவித்த திருக்குறள் திருப்பணிகள் திட்டம் தமிழ்நாடு முழுவதும் 38 மாவட்டங்களிலும் நடைபெற்று வருகிறது. இந்த திட்டத்தின்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் 3 பயிற்சி குழுக்கள் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு பயிற்சி குழுவும் 30 வாரங்கள் பயிலரங்கம் நடத்திட முடிவு செய்யப்பட்டிருந்தது. அதன்படி திருநெல்வேலி மாவட்டத்தில் கவிஞர் பேரா தலைமையில் உள்ள பயிலரங்க குழுவில் 30வது நினைவு பயிலரங்கம் 21/2/2026 அன்று நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு எழுத்தாளர் தளவாய் வரவேற்புரை வழங்கினார். திருக்குறள் திருப்பணிகள் திட்ட கண்காணிப்பு குழு உறுப்பினரும் பயிலரங்க குழு தலைவருமான கவிஞர் பேரா என்ற ராஜேந்திரன் தலைமை வகித்தார். அவர் தலைமையுரையாற்றும் போது தமிழ்நாட்டில் திருக்குறள் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அறிவுசார் மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற உன்னத நோக்கத்தோடு தமிழ்நாட்டின் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தந்த திட்டம் தான் திருக்குறள் திருப்பணிகள் திட்டமாகும். தமிழ் வளர்ச்சித்துறையால் நடத்தப்படும் இத்திட்டத்தின்படி அனைத்து மாவட்டங்களிலும் வாரந்தோறும் பயிலரங்கம் நடைபெற்று வருகிறது. திருநெல்வேலி மாவட்ட என்னுடைய தலைமையில் உள்ள பயிலரங்க குழு 30வது வார நினைவு நிகழ்வை இன்று நடத்துகிறது. பிப்ரவரி 21 உலக தாய்மொழி நாளாகும். இந்த சிறப்பான நாளில் இந்த திட்டத்தின் நிறைவு நாள் நிகழ்ச்சியினை நடத்துவது மிக பொருத்தமானதாகும். தமிழ் மொழிக்காக தமிழ்நாடு அரசு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருவதையும் இந்த நேரத்தில் நாம் நினைவில் பார்க்க வேண்டும். இந்த திட்டமும் மொழி வளர்ச்சிக்கான ஒரு திட்டம்தான். இந்த திட்ட பயிலரங்குகளின் முதல் நிகழ்வு பாளையங்கோட்டை அரசு அருங்காட்சியகத்தில் நடத்தப்பட்டது. தொடர்ந்து பாளையங்கோட்டை குழந்தை இயேசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, அரசு நூலகம், ராணி அண்ணா அரசு மகளிர் கல்லூரி, செவிலியர் பயிற்சி நிறுவனம், தூய இஞ்ஞாசியார் கல்வியியல் கல்லூரி என பல இடங்களிலும் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. பொதுமக்களுக்கு பயிலரங்கம், கருத்தரங்கம் எனவும் கல்லூரி பள்ளி மாணவ மாணவர்களுக்கு பயிற்சி வகுப்புகள் எனவும் நடத்தப்பட்டுள்ளன. இயல்பான பயிலரங்கங்களை தாண்டி வினாடி வினா, குரல் கதை சொல்லல், குரல் நாட்டியம், குரல் சொல்லும் போட்டி, நூலை பார்த்து குரல் வாசித்தல், குரல் ஒப்பித்தல், ஒரு குரல் ஒரு குரல் என்ற அனைவரும் மேடையேறி குரல் சொல்லல், பொருளுக்கேற்ற குரல் சொல்லுதல் என வித்தியாசமான முயற்சிகளில் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இதன் வாயிலாக ஏராளமான பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளும் பொதுமக்களும் திருக்குறள் பற்றிய பல செய்திகளை கேட்டு பயன்பெற்று இருக்கிறார்கள் என்பது உண்மை. சமூகத்தில் திருக்குறள் விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளது என்பதும் உண்மை. இதன் மூலமாக இத்திட்டம் பெரும் வெற்றி பெற்றுள்ளதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த திட்டத்தின் வெற்றியால் நமது முதல்வர் அவர்களின் புகழ் இன்னும் உயர்ந்திருக்கின்றது. இத்தகைய நிகழ்வுகளை நடத்த வாய்ப்பளித்த மாவட்ட ஆட்சித்தலைவர், தமிழ் வளர்ச்சி துணை இயக்குனர் மற்றும் அலுவலக பணியாளர்கள், குறிப்பாக என்னோடு பயணித்த பயிற்றுனர்கள் கவிஞர் பாமணி, வனசெல்வி, செல்வ மாரிமுத்து ஆகியோருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் என கவிஞர் பேரா தனது தலைமையுரையில் பெருமிதம் கொண்டார். அவரது தலைமையுரையை தொடர்ந்து இந்த குழுவின் பயிற்றுனர்கள் கவிஞர் பாமணி, சிவசெல்வம், மாரிமுத்து, வனசெல்வி ஆகியோர் குரலுரை வழங்கினர். சிறப்பு அழைப்பாளராக நெல்லை மண்டல தமிழ் வளர்ச்சி துணை இயக்குனர் அலுவலக கண்காணிப்பாளர் ஜெகன் கலந்து கொண்டார். தொடர்ந்து மாணவிகளின் கலந்துரையாடல் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் நிறைவில் கலந்து கொண்ட அத்தனை மாணவர்களுக்கும் திருக்குறள் புத்தகம் பரிசாக வழங்கப்பட்டது. நிறைவாக அனைவரும் உலக தாய்மொழி நாள் உறுதிமொழி எடுத்தனர். ஆசிரியர் ரஜீலா நன்றியுரை வழங்கினார். நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவிகளும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிறைவாக அனைவருக்கும் தேநீர் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டுகளை பயிலரங்க குழு தலைவர் கவிஞர் பேரா சிறப்பாக செய்திருந்தார்.